ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகா சமையல் பாக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சக்கரவள்ளி கிழங்கு வறுவல் தான். ரொம்ப ஈஸியாக, சிம்பிளாக, ரொம்ப நிறைய சத்து இருக்குது அதில். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சக்கரவள்ளி கிழங்கு, பொடிப்படியாக கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகா, கடுகு, உளுத்தம்பருப்பு, மஞ்சள் பொடி, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், கருவேப்பிலை, உப்பு. இப்போ இந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் வச்சுருக்கேன். இல்லை கொஞ்சமாக கடுகு சேர்த்துடலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக வச்சுருக்கேன், இது ஃப்ரைன்றதுனால. இப்போ இதில் உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். இப்போ இந்த சக்கரவள்ளி கிழங்கு பொரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ரச சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே இது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இது நம்ம ஃப்ரை மாதிரி செய்யறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதை வேக வச்சு தான் அந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து நம்ம செய்யணும். இப்போ இதில் பச்சை மிளகா சேர்த்துடலாம். நான் 2 பச்சை மிளகா 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துடலாம். ஒரு வெங்காயம் பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை கொஞ்சம் நல்லா மீடியமாகவே வைங்க. என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வேறு என்ன டவுட்ஸ் எதுவும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. என் சேனல் வந்து எல்லா சமையல் வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். வெரைட்டி ரைஸ்லேருந்து எல்லாமே நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். சாம்பார், வெரைட்டி ரைஸு, பொரியல் எல்லாமே நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். மெயின்வைல் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஷார்ட்ஸ்லேயும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ட்ரெஸ்ஸஸ்லாம் வீடியோஸ்லேயும் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். வீக்லி ஒன்ஸ் வீடியோஸ்லேயும் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். எல்லா ட்ரெஸ்ஸஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். யாருக்கு அதை வேணால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் டவுட்ஸ் கேட்டுருந்தீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸு. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அத்தனை பேருக்கு ரொம்ப தேங்க்ஸு. இப்போ நம்ம இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், அது இதில் சேர்த்துடலாம். இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் வச்சுருக்கேன், ஏன்னா நம்ம இது ஃப்ரை பண்ண போகிறோம் அப்படின்றதுனால கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக தான் வச்சுருக்கேன். இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து உங்களுக்கு நல்லா சீக்கிரமாகவே நல்லா வெந்துடும். உருளைக்கிழங்கு மாதிரி வேகாமல் இருக்காது. இது வந்து நல்லா ஃபாஸ்ட்டாகவே வெந்துடும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. இப்போ இதில் மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். இப்போ இதில் மிளகாத்தூள் சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நம்ம காரம் வந்து பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம், காரமும் சேர்த்துருக்கோம். எதனாலன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ அப்படின்றதுனால அந்த காரம் வந்து பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம், அந்த மிளகாத்தூள் அது இல்லாமல் நம்ம சேர்க்குறோம். ஏன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப காரம்லாம் தெரியாது, கொஞ்சம் ஸ்வீட்னஸாகவும் கொஞ்சம் காரமாகவும் நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக. இப்போ இதில் மல்லித்தூள் சேர்த்துடலாம். இப்போ இதில் ஜீரகத்தூள் சேர்க்கலாம். ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ எல்லா பொடியும் சேர்த்துட்டு நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப நம்ம வேக வச்சது அப்படின்றதுனால நம்ம ரொம்ப நாள் இது பண்ண வேணாம். இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா இது பண்ணாலே போகிறோம். கொஞ்சம் நல்லா அப்படியே அது ஃப்ரை ஆகிடும். இப்போ இதில் கருவேப்பிலையை சேர்த்துடலாம். இப்போ இதில் உப்பு சேர்த்துடலாம். இப்போ உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ ஒரு 2 நிமிஷத்தில் இதை நம்ம அடுப்பு அணைச்சிட்டு ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கலாம். ஒரு அருமையான ஒரு சக்கரவள்ளி கிழங்கு இது உங்களுக்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே இது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இப்போது பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு அருமையான ஒரு சக்கரவள்ளி கிழங்கு இது உங்களுக்கு ஃப்ரை ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே சக்கரவள்ளி கிழங்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் செய்யலாம் ரெசிபி. அதுக்காக வேணும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு அதை செஞ்சு காமிக்கிறேன். நிறைய டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் எல்லா இடத்துலையுமே நம்ம எல்லா இதுலேயுமே நம்ம டிஃப்ரெண்ட்டாக நம்ம செய்யலாம். ஸோ இதுலேயும் இந்த சக்கரவள்ளி கிழங்கு இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இது பொரியல்லேருந்து சக்கரவள்ளி கிழங்கு இது குழம்பு, சக்கரவள்ளி கிழங்கு இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அல்வா, அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்லாம் செய்யலாம். அதுக்காக வேணும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இப்போ பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்க பாருங்கள். சக்கரவள்ளி கிழங்கு ஃப்ரை ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை வேக வச்சு நம்ம இது பண்ணணும். இந்த மாதிரி தான் நம்ம செய்யணும். இதில் நிறைய ஸ்வீட் வெரைட்டிஸ் பண்ணலாம் இந்த சக்கரவள்ளி கிழங்குலேயே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகும். வேறு என்ன டவுட்ஸ் எதுவும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.